ஸோ அடுத்ததாக நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா கப்பலோட்டிய தமிழர் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். தென்னாட்டில் உள்ள தூத்துக்குடி அந்நாளில் என் நாட்டவரும் அறிந்த துறைமுக நகரம். அந்நகரின் பெருமையை தம் பெருமையாக்கி கொண்டவர் சிதம்பரனார். அவர் தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டர். இந்திய கடலாட்சி எமதே என கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர் பொறிக்கலங்கி நெறிமயங்க கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார். நாட்டிலே சுதந்திர உணர்ச்சியை ஊட்டியதற்காக அவரை சிறைக்கோட்டத்தில் மாட்டி மகிழ்ந்தது ஆங்கில அரசாங்கம். சிறைவாசம் தீர்ந்த பின்னர் தூத்துக்குடிக்கு திரும்பினார் சிதம்பரனார். ஒரு நாள் மாலை பொழுது துறைமுகத்தின் அருகே உலாவ சென்றார். பழைய நினைவுகள் எல்லாம் அவர் மனதிலே படர்ந்தன. அக்கடற்கரையில் நின்று அவர் பேசியிருந்தால் என்ன பேசியிருப்பார்? இதோ அவர் வாயாலே கேட்போம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, கடற்கரைக்கு ரொம்ப நாள் கழித்து என்ன பண்ணுறாங்க, வாவு சிதம்பரனார் வராங்க. வந்திருக்கம்சில பேசுனா என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடம். ஜஸ்ட் கதை மாதிரி தான் இருக்கும். தென்னாட்டில் உள்ள தூத்துக்குடி துறைமுகம் அப்படின்னு சொன்னால் அந்த துறைமுகத்தை அறியாதவங்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஃபேமஸ் தான் என்னது தூத்துக்குடி துறைமுகம். நம்ம இந்திய நாட்டுக்கே தென்பகுதி வழியாக நுழைவாயில்னு சொல்கிற அளவுக்கு ஃபேமஸ். அந்த அளவுக்கு தூத்துக்குடி துறைமுகம் ஃபேமஸ்டு. அந்நாளில் எந்நாட்டவரும் அறிந்த துறைமுக நகரம். அந்நகரின் பெருமையை தம் பெருமையாக்கி கொண்டவர் சிதம்பரனார். ஸோ அந்த நகரில் பிறந்தவர் தான் யார்? வாவு சிதம்பரனார். எந்த நகர்? தூத்துக்குடியில் பிறந்தவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர் தன்னலம் துறந்த தனி பெரும் தொண்டர். ஸோ அவர் தன்னலமே இல்லாத ஒரு தனி பெரும் தொண்டர். இந்திய கடலாட்சி எமதே என கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர் பொறி கலங்கி நெறி மயங்க கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார். நாட்டிலே சுதந்திர உணர்ச்சியை ஊட்டியதற்காக அவரை சிறைக்கோட்டத்தில் மாட்டி மகிழ்ந்தது ஆங்கில அரசாங்கம். என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய கடலாட்சி எங்களுடையது தான் அப்படின்னு இருமாந்திருந்தாங்க ஆங்கிலேயர். அந்த நேரத்தில் ஆங்கிலேயர் பொறி கலங்கி நெறி மயங்க கப்பலோட்டி ஒரு தமிழன் கப்பலோட்டினா அப்படின்னா அவர் தான் யார்? சிதம்பரனார். நாட்டிலே சுதந்திர உணர்ச்சியை ஊட்டியதற்காக அவரை சிறை கோட்டத்தில் மாட்டி மகிழ்ந்தது ஆங்கில அரசாங்கம். அதனால் அவரை ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. சிறைவாசம் தீர்ந்த பின்னர் தூத்துக்குடிக்கு திரும்பினார் சிதம்பரனார். ஒரு நாள் மாலை பொழுது துறைமுகத்தின் அருகே உலாவ சென்றார். பழைய நினைவுகள் எல்லாம் அவர் மனதிலே படர்ந்தன. அக்கடற்கரையில் நின்று அவர் பேசியிருந்தால் என்ன பேசியிருப்பார்? இதோ அவர் வாயாலே கேட்போம். ஸோ ஒருவேளை அவர் அந்த கடற்கரையில் போய் பேசி இருந்தாருன்னா என்ன பேசியிருப்பார்? ஸோ அவர் வாயாலே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென்னாட்டு துறைமுகமே, 300 ஆண்டுகளாக நீயே இம்முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்குகின்றாய். முன்னாளில் வளமுற்றிருந்த கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் நீயே என்று உணர்ந்து உன்னை வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். ஆயினும் அக்கால துறைமுகத்தின் மாட்சியையும் இக்காலத்தில் காணும் காட்சியையும் நினைத்து பார்க்கும் பொழுது என் நெஞ்சம் குமுறுகின்றது. அதாவது என்ன சொல்கிறாரு, தென்னாட்டு துறைமுகமே அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி துறைமுகத்தை அழைக்கிறாரு. ஏன்னா தென்னிந்தியாவோட நுழைவாயிலாக இருக்கிறது என்னது தான்? இந்த தூத்துக்குடி துறைமுகம் தான். 300 ஆண்டுகளாக இந்த முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்குறது எதுதான்? இந்த தூத்துக்குடி துறைமுகம் தான். முன்னாளில் வளமுற்றிருந்த கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் நீயே. கொற்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, பாண்டியருடைய துறைமுகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கொற்கை துறைமுகம். அந்த கொற்கை துறைமுகத்தோட வழித்தோன்றல் என்னது தான்? இந்த தூத்துக்குடி துறைமுகம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உன்னை வணங்குகின்றேன், அதனால் நான் என்ன பண்ணுறேன், உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வாழ்த்துகின்றேன். ஆயினும் அக்கால துறைமுகத்தின் மாட்சியையும் இக்காலத்தில் காணும் காட்சியையும் நினைத்து பார்க்கும் பொழுது என் நெஞ்சம் குமுறுகின்றதே. ஸோ அந்த காலத்தில் நீ இருந்ததையும் இப்போ இருக்கிறதையும் நினச்சி பார்க்கும்போது என்னோட நெஞ்சம் ரொம்ப குமுறுதுன்னு சொல்கிறாரு. பாரறிந்த கொற்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீன்கொடி உயர்ந்து பறந்தது. கொற்கை கடல் முத்து வளம் குளித்தது. பழங்குடிகளாகிய பரதவர் மரக்கல வணிகத்தால் வளம் பெற்று மாட மாளிகையில் வாழ்ந்தார்கள். இது சென்ற காலத்தின் சிறப்பு. இன்று மீன்கொடி எங்கே? ஆங்கில நாட்டுக்கொடி என்றோ இங்கு பறக்கின்றது. பரங்கியர் கப்பலொன்றோ எங்கும் பறந்து திரிகின்றது. கொள்ளை லாபம் அடைகின்ற வெள்ளையர் கப்பலில் கூலி வேலை செய்கின்றனர் நம் நாட்டு மக்கள். சொந்த நாட்டிலேயே வந்தவருக்கு அடிமை செய்து வயிறு வளர்ப்பது ஒரு வாழ்வாகுமா? வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் என்று வள்ளுவர் வாய்மொழியை மறக்கலாமா? என்ன சொல்கிறாங்க, பாரறிந்த கொற்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீன்கொடி உயர்ந்து பறந்துச்சான். பாரறிந்த கொற்கை துறைமுகம்னா என்னது? உலகமே அறிஞ்ச ஃபேமஸ் உடையது தான் என்னது? கொற்கை துறைமுகம். அது துறைமுகத்தில்
பாண்டிய மன்னர்களுடைய மீன் கொடி வந்து அப்படியே பறக்கும். முந்தி காலத்தில் பாண்டியருடைய மீன் கொடி தான் உயர்ந்து பறந்துச்சு. ஆனால் இப்போ வந்து மீன் கொடி எங்கே போச்சு, ஆங்கில நாட்டு கொடியெல்லாம் பறந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. அதாவது பாரறிந்த கொற்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீன்கொடி உயர்ந்து பறந்தது. அந்த கொற்கை கடல் வந்து முத்து வளம் கொளித்தது. அவ்வளோ சிறப்புமிக்கதாக இருந்ததில் பழங்குடிகளாகிய பரதவர் மரக்கலங்களில் வணிகத்தால் வளம் பெற்று மாட மாளிகையில் வாழ்ந்திருக்காங்க பரதவர். ஸோ அப்படி இருந்த காலகட்டம் இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த மீன் கொடி எங்கே போச்சு, ஆங்கில நாட்டு கொடியெலாம் இங்கே பறந்துட்டுருக்கு அப்படின்னு அந்த சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்தில் அவர் போய் நின்று பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் கான்செப்ட்டு. ஆங்கில நாட்டு கொடியெலாம் இங்கே பறந்துட்டுருக்கு, பரங்கியர் கப்பல்லாம் எங்கே பார்த்தாலும் இருக்குது, கொள்ளை லாபம் அடைகின்ற அந்த வெள்ளையர் கப்பலில் கூலி வேலை செய்கிறாங்க நம்ம நாட்டு மக்கள். சொந்த நாட்டிலே வந்தவருக்கு அடிமை செய்து வயிறு வளர்க்குறது தான் ஒரு வாழ்வாகுமா. அதாவது நம்மளுடைய சொந்த நாட்டில் வந்தவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம், அடிமை வேலை செஞ்சிட்ருக்கோம். வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் என்ற வள்ளுவர் வாய்மொழியை மறக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து வருத்தப்படுறாரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு இந்த பேராகிராஃபில், மேலே ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். தென்னாட்டில் தூத்துக்குடி வந்து அப்படியே தூத்துக்குடி அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். அந்தளவுக்கு ஃபேமஸ் தான் தூத்துக்குடி துறைமுக நகரம். அந்த காலத்தில் இருந்த கொற்கை தான் இப்போ தூத்துக்குடி. ஸோ அதை தான் அங்கே பிறந்தவர் தான் சிதம்பரனார். ஸோ அவர் போய் இப்போ வந்து சிறைவாசம் தீர்ந்து தூத்துக்குடிக்கு வந்திருக்காரு. அப்போது ஒரு நாள் மாலை பொழுது துறைமுகத்துக்கு போனார்னா எப்படி பேசுவார் பீச்சில் நின்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அதை தான் கதையாக கொடுத்துருக்காங்க. தென்னாட்டு துறைமுகமே, நீ 300 ஆண்டுகளாக இந்த முத்துக்கடலில் கரையில் முதன்மை பெற்று விளங்குற. முத்துக்கு ஃபேமஸ் 300 ஆண்டுகளாக கொற்கை பெருந்துறை. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாண்டியனுடைய மீன்கொடி முன்னாடி பறந்துட்டு இருந்துச்சு. கொற்கையில் முத்து வளம் கொளுத்துச்சு. பரதவர் வந்து மரக்கலங்களில் வந்து வணிகம் செஞ்சு பெரிய பெரிய மாட மாளிகையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில நாட்டு கொடி தான் இங்கே பறந்துட்டுருக்கு. பரங்கியர் கப்பல் தான் எங்கே பார்த்தாலும் பறந்து திரிஞ்சிட்ருக்கு. கொள்ளை லாபம் அடைகின்ற வெள்ளையர் கப்பலில் கூலி வேலை செய்கிறவங்க தான் நம்ம நாட்டு மக்கள். சொந்த நாட்டிலே வந்தவருக்கு வந்து அடிமையாக வேலை செஞ்சு வயிறு வளர்க்குறது வந்து நமக்கு ஒரு வாழ்வாக இருக்குமா. வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதை நம்ம மறந்துட்டு நம்ம வேலை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வளமார்ந்த துறைமுகமே, இந்த வசையை ஒழிப்பதற்காக இந்நகரில் சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிற்று. பாரத நாட்டு செல்வரும் அறிஞரும் அந்த கம்பெனியில் பங்கு கொண்டார்கள். பழங்கால பாண்டியரைப் போல் மதுரை மாநகரிலே தமிழ் சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையராய் விளங்கிய பாண்டித்துரையார் அக்கம்பெனியின் தலைவரானார். அதன் செயலாளராக அமைந்து பணி செய்யும் பேறு எனக்கு கிடைத்தது. கம்பெனியார் வாங்கிய சுதேச கப்பல் உன் துறைமுகத்தை வந்து அடைந்தது. வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அக்கப்பல் இங்கிருந்து கொழும்புத்துறையை நோக்கி புறப்பட்ட நாளில் இன்ப வெள்ளம் என் உள்ளத்தில் பொங்கி எழுந்தது. கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. ஸோ என்ன சொல்கிறாரு, நீ வந்து ரொம்ப வளமான துறைமுகம், அந்த அதாவது வெளிநாட்டு கப்பல் மட்டும்தான் ஓடுது அப்படிங்கிற அந்த வசை மொழியை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி என்ன பண்ணாங்க, சுதேச கம்பெனி ஒன்றை தொடங்கினாங்க. நிறைய பாரத நாட்டில் இருக்கக்கூடிய செல்வரும் அறிஞர்களும் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ பழங்கால பாண்டியரை போல் மதுரை மாநகரிலே தமிழ்ச்சங்கம் அமைத்து ஃபேமஸ் ஆனவர் தான் யார், பாண்டித்துரை அப்படிங்கிற ஒரு நல்ல அறிஞர். அந்த பாண்டித்துரை அப்படிங்கிறவர் தான் அந்த கம்பெனியோட தலைவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாரு. கம்பெனியின் தலைவர் ஆயினார். அதன் செயலாளராக அமைந்தவர் தான் யார், நம்மளுடைய வ.உ. சிதம்பரம் பிள்ளை. ஸோ கம்பெனியார் வாங்கி அந்த கப்பல் வந்து இந்த துறைமுகத்துக்கு வந்துருச்சு. இப்போ வெள்ளோட்டம்ங்கிறது வந்து ஒரு சாம்பிள் பார்க்காங்க. அந்த வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அந்த கப்பல் வந்து கொழும்புத்துறையை நோக்கி புறப்பட்ட நாளில் அந்த அவருடைய மனசில் வந்து அப்படியே இன்ப வெள்ளம் பாஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாணிக மாமணியே, அன்று முதல் சுதேச கப்பல் வாணிகம் வளர்ந்தது. வெள்ளையர் வாணிகம் தளர்ந்தது. அது கண்டு அவர் உள்ளம் எரிந்தது. வெறுக்கத்தக்க சூழ்ச்சிகளை அன்னார் கையாள தலைப்பட்டனர். சுதேச கம்பெனி வேலையினின்றும் நான் விலகி கொண்டால் 100,000 ரூபாய் கையடக்கம் தருவதாக மறைமுகமாக கூறினர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, லஞ்சம் தாரோம், நீ அந்த வேலையிலேருந்து என்ன பண்ணிடு, போயிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க,
வாணிக மாமணியே, சுதேச கப்பல் வாணிகம் நல்லா வளர்ந்துச்சு, வெள்ளையர் வாணிகம் தளர்ந்துச்சு. அதனால அவங்க உள்ளம் எரியுது. வெறுக்கத்தக்க சூழ்நிலைகளை அன்னார் கையாள தலைப்பட்டனர். சுதேச கம்பெனி வேலையினின்று நாள் விலகி கொண்டால் 100,000 ரூபாய் கையடக்கம் தருவதாக மறைமுகமாக கூறினர். லஞ்சம் 100,000 ரூபாய் லஞ்சமாக தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு உற்ற துணையாக நின்று ஊக்கம் தந்த நண்பர்களை பலவாறு பயமுறுத்தினர். விஓசிக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கள எல்லாத்தையும் பயமுறுத்துகிறாங்க. இவையெல்லாம் பயனற்று ஒளிந்த நிலையிலேயே அடக்குமுறையை கையாள கருதி அரசாங்கத்தின் உதவியை நாடினர். ஸோ இவங்களுக்கு எதுக்குமே அவங்க தலைப்படலை. நான் உனக்கு 100,000 ரூபாய் கையடக்கம் தர்றேன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கலை. நண்பர்களை எல்லாத்தையும் பயமுறுத்துகிறாங்க. அதுக்கும் அவங்க அடங்கலை. நேராக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடக்குமுறையை கையாள கருதி அரசாங்கத்தோட துணையை நாடுறாங்க. அரசாங்கம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, பரங்கியர் ஆளும் துறையே ஆங்கில அரசாங்கம் சர்வ வல்லமையுடையது என்றும் அதை அசைக்க எவராலும் ஆகாதென்றும் அப்போது பொதுமக்கள் எண்ணியிருந்தார்கள். அதனால் அடிமைத்தனம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்நாட்டு மக்களிடையே வளர்ந்தது. துரைத்தனத்தார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் சார் சார் என்று சலாமிட்டும், புத்தி புத்தி என்று வாய் பொத்தி சரி சரி என சம்மதித்து தாளம் போடும் போலி அறிஞர்கள் பட்டங்களும் பதவிகளும் பெற்று உயர்ந்தார்கள். அரசாங்கம் ஆட்டுவித்தால் அப்பதுமைகள் ஆடும், எப்போதும் அரசு வாழ்க என்றும் பாடும். இத்தகைய சூழ்நிலையிலே எழுந்தது சுதந்திர நாதம். ஸோ என்ன சொல்கிறாங்க, பரங்கியர் ஆளும் துறையே அப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா, ஆங்கில அரசாங்கம் சர்வ வல்லமையுடையதாக மாறிடுச்சு. அதை அசைக்க யாராலையும் முடியாதுன்னு பொதுமக்கள் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அடிமைத்தனம் நல்லா வளர ஆரம்பிச்சிட்டு துரைத்தனத்தார், அதாவது அந்த ஆங்கில துறைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த துறைகள் என்ன பண்ணுறாங்க, என்ன சொன்னாலும் அதுக்கு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் ரெடி ஆயிட்டாங்க. போலி அறிஞர்கள் பட்டங்களும் பதவிகளும் பெற்று மேலே மேலே உயர ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்கம் ஆட்டுவித்தால் அந்த போலி அறிஞர்கள் ஆடுவார்கள், அரசு வாழ்க அப்படின்னு பாடுவாங்க. இத்தகைய சூழ்நிலையிலே சுதந்திர நாதம் எழுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்தே மாதரம் என்ற சுதந்திர மந்திரம் வங்க நாட்டிலே பிறந்தது. கட்டுக்கணல் போல் எங்கும் பரவிற்று. ஸோ வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு சுதந்திர மந்திரம் வங்க நாட்டில் பிறந்தது. அதாவது வங்கத்தில் பிறந்தது தான் அந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு சொல். சரியா, அது காட்டு கணல் போல் எங்கும் பரவிச்சு. இப்போ காட்டில் திடீர்னு தீ பிடிச்சா என்ன ஆகும், அப்படி மடமடன் பரவும் இல்லையா, அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக அந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற வேர்டு பரவிடுச்சு. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று வடநாட்டிலே மார்த்தட்டி நின்ற மராட்டிய வீரர் ஒருவர், அவரே பாரத நாடு போற்றும் பால கங்காதர திலகர். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன். இதை எப்போ சொன்னாங்கன்னு சொல்லி 12th நமக்கு ஐஎன்எம் புக்கில் உண்டு. ஸோ அது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன்னு சொல்லி வடநாட்டில் சொன்னவர் யாருன்னா ஒரு மராட்டிய வீரர். அவர் யார், பால கங்காதர திலகர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மராட்டிய வீரர், அவர் யாருன்னா பால கங்காதர திலகர். தென்னாட்டிலே தோன்றினார் நாவீருடைய நண்பர் பாரதியார். ஸோ நல்லா பேசக்கூடிய மனுஷன் யார், தென்னாட்டில் தோன்றின பாரதியார். அவர் அஞ்சாத நெஞ்சினர், செஞ்சொட் கவிஞர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதூம் என்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் என்ற அழகிய பாட்டிசைத்து நாட்டிலே ஆர்வத்தை தட்டி எழுப்பினார். ஸோ நிறைய பாரதி கவிதைகள் மூலமாக மக்கள் எழுச்சி தோன்றுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதோம் என்போம் என்ற அழகிய பாட்டு இசைத்து நாட்டிலே ஆர்வத்தை தட்டி எழுப்பியவர் யார், அவர் தான் நம்மளுடைய பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் கூட உயிர் பெற்று எழும்பும். புரட்சி ஓங்கும். அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். சிதம்பரனாருக்கு இரட்டை ஆயுள் வாழ்நாள் தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹேவின் கூற்று. ஸோ பின்ஹே அப்படிங்கிற நீதிபதியோட கூற்று தான். புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிஷத்தில் என்ன பண்ணிடும், விடுதலை பெறும் அப்படின்னு ஆங்கிலேய நீதிபதி பின்ஹே அவங்க சொல்லியிருக்காங்க. புதுமை கண்ட துறைமுகமே, அந்நாளில் வந்தே மாதரம் என்றால்
வந்தது தொல்லை. அந்த வாசகத்தில் ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஆங்கிலேய அரசாங்கம் கருதிற்று. பொது கூட்டங்களிலும் தொழிலாளர் கூட்டங்களிலும் நான் பேசும்போது வந்தே மாதரத்தை அழுத்தமாக சொல்வது வழக்கம். அதை கேட்டு நாட்டு மக்கள் ஊக்கமுற்றார்கள், உணர்ச்சி பெற்றார்கள். உள்ளத்தை சொன்னால் கள்ளமுடையவர் உள்ளம் எரியும் அல்லவா? உள்ளதை சொன்னால். எரிவுற்ற அரசாங்கம் என்னை எதிரியாக கருதிற்று. என் மீது பல வகையான குற்றம் சாட்டிற்று. நாட்டின் அமைதியை நான் கெடுத்தேனாம். நல்ல முதலாளிமாருக்கு தொல்லை கொடுத்தேனாம். வெள்ளையர் மீது வெறுப்பை ஊட்டினேனாம். வீர சுதந்திரம் பெற வழி காட்டினேனாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னது, வந்தே மாதரத்தை அழுத்தமாக சொல்கிறது வழக்கம். அதை கேட்டு நாட்டு மக்கள் ஊக்கம் பெற்றாங்களாம், உணர்ச்சி பெற்றாங்களாம். உள்ளதை சொன்னால் கள்ளமுடையவர் உள்ளம் எரியும் இல்லையா? அந்த மாதிரி எரிவுற்ற அரசாங்கம் என்ன பண்ணுதான், அவங்க மேலே நிறைய பழி போடுது. என்னை எதிரியாக கருதிச்சு, என் மீது பல வகையான குற்றம் சாட்டியது. நாட்டின் அமைதியை நான் கெடுத்தேனாம். நல்ல முதலாளிமாருக்கு தொல்லை கொடுத்தேனாம். என்ன பண்ணாங்க, கம்மியான ரேட்டில் கப்பல் ஓட்டினாங்க இல்லையா, தொல்லை கொடுத்தேனாம். வெள்ளையர் மீது வெறுப்பை ஊட்டினேனாம். வீர சுதந்திரம் பெற வழி காட்டினேனாம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அவர் மேலே நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுட்டாங்க. வெள்ளையர் கோர்ட்டிலே குற்ற விசாரணை விறுவிறுப்பாக நடந்தது. இரட்டை தீவாந்திர தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டது. ஸோ இவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்பீல் கோர்ட்டிலே சிறை தண்டனையாக அது மாறிற்று. 6 ஆண்டு கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் கொடும் பணி செய்தேன். ஸோ மொத்தம் எத்தனை வருஷம் சிறையாம்? 6 வருஷம் இதுக்கு சிறையாம்ப்பா. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இரட்டை தீவாந்திர தண்டனை. ஸோ இவர் கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் கொடும் பணி செய்கிறாரு. உடல் சலிப்படையுது. ஆயினும் உள்ளம் ஒரு நாளும் தளர்ந்ததில்லை. சிறைச்சாலையை தவச்சாலையாக நான் கருதினேன். கை வருந்த மெய் வருந்த செய்த பணிகள் எல்லாம் தாய்நாட்டின் விடுதலைக்காக புரிந்த அருந்தவம் என்று எண்ணி உள்ளம் மகிழ்ந்தேன். செல்வ செழுந்துரையே, சிறைச்சாலையில் என்னை கண்காணித்தவர் பலர், கடும் பணி இட்டவர் பலர். அவரை நான் எந்நாளும் வெறுத்ததில்லை. ஆனால் முறை தவறி நடந்தவர்களை எதிர்த்தேன். வரை தவறி பேசியவர்களை வாயால் அடக்கினேன். ஒரு நாள் மாலை பொழுது உடல் நலிந்து உள்ளம் தளர்ந்து சிறை கூடத்தில் உட்கார்ந்திருந்தேன். அங்கே வந்தான் ஒரு ஜெயிலர். அதிகார தோரணையில் நீட்டி நிமிர்ந்து நின்று கொண்டு எனக்கு சில புத்திமதிகளை சொல்லத் தொடங்கினான். அப்போது என் மனதில் கோபம் பொங்கி எழுந்தது. அடே மடையா, நீயா எனக்கு புத்தி சொல்கிறாய்? மூடு வாயை. உனக்கும் உன் அப்பனுக்கும் புத்தி சொல்வேன் நான். உன்னுடைய கவர்னருக்கும் மன்னருக்கும் புத்தி சொல்வேன் நான் என்ற வேகமுற பேசினேன். மானமிழந்து வாயிலில் இருந்து மறைந்தான் ஜெயிலர். தமிழ் பெருந்துரையே, உன் தாழ்விலும் வாழ்விலும் எந்த நாளிலும் என் தமிழ் தாயை நான் மறந்தறியேன். இந்நகரத்தில் வக்கீல் வேலை பார்த்து வளமுற வாழ்ந்த நாளில் வள்ளல் பாண்டித்துரையோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றேன். வள்ளல் பாண்டித்துரையோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றேன். அதனால் நான் அடைந்த நன்மைக்கு அளவே இல்லை. சிறைச்சாலையில் செக்கிழுத்த போது என் துயரத்தை மாற்றியது செந்தமிழ் அன்றோ? கைத்தோலுரிய கடும்பணி புரிந்தபோது என் கண்ணீரை மாற்றியது கன்னித்தமிழ் அன்றோ? தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லைகளையெல்லாம் மறந்தேன். இந்நிலையை கற்று கற்று என் இன்னல்களையெல்லாம் வென்றேன். ஸோ என்ன சொல்லியிருக்காரு, தொல்காப்பியத்தை படித்து படித்து தொல்லைகளால் அமர்ந்தாராம், இந்நிலையை கற்று கற்று இன்னல்களை எல்லாம் வென்றாரா. ஆங்கில மொழியில் இந்நிலையை கற்று இன்னல்களை வென்றேன், தொல்காப்பியத்தை படித்து தொல்லைகளை எல்லாம் மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு எனும் தமிழில் மொழிபெயர்த்தேன். உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம் என்ற சிறு நூல்களை இயற்றினேன். ஸோ என்ன சொல்லிட்டாரு, ஆங்கில நூல்களில் ஆலன் அப்படிங்கிறவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை அவர் என்ன பண்ணுறாரு, மொழிபெயர்க்கிறாரு. என்ன டாப்பிக்கில் மொழிபெயர்க்கிறாரு, மனம் போல் வாழ்வு அப்படிங்கிற டாப்பிக்கில் மொழிபெயர்க்கிறாரு.
உயர்ந்த நூல்களிலே கண்ட மேன்மைகளை உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம் என்று சிறு நூல்களை இயற்றினேன். இவற்றை என் தமிழ் தாயின் திருவடிகளில் கையுறையாக வைத்தேன். சிறையிலிருந்து இயற்றிய நூல்களையும் உவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு செந்தமிழ் தாயின் திருவருளை வேண்டுகிறேன். வருங்கால பெருவாழ்வே. காலம் கடிது சென்றது. என் சிறை வாழ்வு முடிந்தது. இந்நகரை வந்தடைந்தேன். என் அருமை குழந்தைகளை கண்டு ஆனந்தமுற்றேன். ஆயினும் என் ஆசை குழந்தையை தேச கப்பலை துறைமுகத்தில் காணாதது ஆறா துயருற்றேன். பட்ட பாடெல்லாம் பயனற்று போயிற்றே என்று பரிதவித்தேன். என்று வருமோ நற்காலம் என்று ஏங்கினேன். இன்று இல்லாவிட்டாலும் என்றேனும் சுதந்திரம் வந்தே தீரும். வீர சுதந்திர வெள்ளம் புறப்பட்டு விட்டது. அதை தடுத்து நிறுத்த யாரால் ஆகும்? பாரத நாட்டிலே பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம் பணியக் காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று நாம் பாடும் நாள் என்னாலோ என்று உருக்கமாக பேசிய கடற்கரையை விட்டு அகன்றார் வி. சிதம்பரனார். ஸோ என்ன சொல்கிறாரு? பாயக் காண்பது சுதந்திரம் வெள்ளம் பணியக் காண்பது வெள்ளையர் உள்ளம் அப்படின்னு நம்ம என்னைக்கு பாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரையை விட்டு அகல்றாரு நம்மளுடைய வீர சிதம்பரனார் அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிட்டாங்க. ஸோ நூல்வழி பார்த்துடலாம். ராபி சேது தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர் என பன்முக திறன் பெற்றவர். இவரை சொல்லின் செல்வர் என போற்றுவர். செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பனவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் இவரே. ஸோ சொல்லின் செல்வர் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம்? ராபி சேது பிள்ளையை சொல்கிறோம். ராபி சேது பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்கிறவர் யார்? சொல்லின் செல்வர். அவர் தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞர், மேடை பேச்சாளர், பன்முக திறமை பெற்றவர், சொல்லின் செல்வர்னு போற்றப்படுபவர். செய்யுளுக்கே உரித்தான எதுகை மோனை அப்படிங்கிறத முதல்ல உரைநடைகளுக்குள்ளே கொண்டு வந்தவர் யாரு தான்? இந்த ராபி சேது பிள்ளை தான். இவரது தமிழ் இன்பம் என்னும் நூல், இந்த நூல் தமிழ் இன்பம் என்னும் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருதை பெற்றுள்ளதாம். அவரது சாகித்ய அகாடமி விருதை பெற்றுள்ள முதல் நூல் ஆகும். ஆற்றங்கரையினிலேயே கடற்கரையிலே தமிழ் விருந்து, தமிழரும் ஊரும் பேரும், தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியுள்ளார். வ. உ. சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த நம் பாடப்பகுதி கடற்கரையினிலே என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. ஸோ வ. உ. சிதம்பரனார் பேசுகிற மாதிரி இந்த பாட்டு இருக்கு இல்லையா? இது எந்த நூலில் உள்ளதுன்னா கடற்கரையினிலே அப்படிங்கிற நூலில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம் பாடப்பகுதி கடற்கரையினிலே என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மீதி எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு வாட்டி இந்த பாடத்தை ரிவைஸ் பண்ணிட்டோன்னா இந்த இதை முடிச்சிடலாம். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் என்ன பாடம் பார்த்தோம் அப்படின்னா, கப்பலோட்டிய தமிழர் அப்படிங்கிற படம் தான் பார்த்தோம். தென்னாட்டில் உள்ளதான் தூத்துக்குடி துறைமுகம். அந்த நகரை சேர்ந்தவர் தான் சிதம்பரனார். 300 ஆண்டுகளாக இதில் கரையில் முதன்மை பெற்று விளங்குது இந்த கொற்கை பெருந்துறை அப்படிங்கிற இந்த துறைமுகம். பாண்டியனுடைய மீன் கொடி ஒரு நாளில் பறந்துச்சு. கொற்கை கடல் வளம், முத்து வளம் குளித்து பரதவர் வணிகத்தால் மாட மாளிகையில் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் சுதந்திரத்துக்கு முன்னாடி அங்கே போய் நின்று பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலருடைய கொடி தான் பறந்துட்டு இருந்துச்சு. பரங்கியர் கப்பல் தான் அங்கே இங்கேயும் போய் கொள்ளை லாபம் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. சொந்த நாட்டிலே வந்தவருக்கு அடிமை செய்து வயிறு வளர்த்துட்டு இருந்தாங்க மக்கள். வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் என்று வள்ளுவர் வாய்மொழியை மறந்து போய் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிருக்கு. பாரத நாட்டில் செல்வரும் அறிஞரும் அந்த கம்பெனியில் பங்கு பெற்றாங்க. பழங்கால பாண்டியரை போல மதுரை மாநகரிலே சங்கம் அமைத்து புகழ்பாடும் புகழுடையதாய் திகழ்ந்தது தான் என்னது? பாண்டித்துறையார். அவர் தான் அந்த கம்பெனியோட தலைவர். அதோட செயலர் தான் யார்? VOC. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு? சுதேசி கப்பலை வெள்ளோட்டத்துக்காண்டி கொண்டு வந்திருக்காரு. அன்னைக்கு தான் கொழும்பு துறைமுகத்தை நோக்கி அந்த கப்பல் புறப்பட்ட அந்த நாள் தான் அவருடைய மனம் இன்ப வெள்ளத்தில் ஆனந்த கண்ணீரில் பெருகிச்சின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சுதேசி கம்பெனியில் வேலையில் மூழ்கி இருக்கமிச்சில் என்ன சொல்லியிருக்காங்க? 100,000 ரூபாய் லஞ்சமாக கையடக்கமாக தாரோம், நீங்கள் என்ன பண்ணுங்க, நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக ஆங்கிலேயர்கிட்டருந்து அழைப்பு வந்திருக்கு. ப்ளஸ் அவருடைய நண்பர்களை ஃபுல்லாக பயமுறுத்தியிருக்காங்க. அடக்குமுறையை கையாளணும் அப்படின்னு சொல்லி அரசு
அரசாங்கத்தோட உதவியாக கடைசியாக நாடிட்டாங்க. ஏன்னா இவங்க எதுக்குமே உடன்படலை, லஞ்சத்துக்கோ சரி பயமுறுத்துனலுக்கோ சரி எதுக்குமே அவங்க பணியலை. அதனால நேராக அரசாங்கத்தோட அடக்குமுறைக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ துரைத்தனத்தார் வந்து என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் படித்த தமிழர்கள் வந்து உருவாயிட்டாங்க. போலி அறிஞர்கள் பதவிகளும் பட்டங்களும் பெற்று உயர்ந்துகிட்டே இருந்தாங்களாம். அவங்க வந்து அரசாங்கத்தை ஆட்டுவிச்சாங்க அப்படின்னா அந்த பதுமைகள் வந்து ஆடும். எப்பொழுதும் அரசு வந்து வாழ்க வாழ்க அப்படின்னு பாடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் சுதந்திர நாதம் அப்படிங்கிற ஒன்று எழுது. வந்தே மாதரம் என்ற சுதந்திர மந்திரம் வங்க நாட்டில் பிறந்துச்சு. காட்டு கனல் போல எங்கும் பரவிச்சு. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு வெற்றி முழக்கமிட்டது யாரு? பால கங்காதர திலகர், மராட்டிய வீரர் பால கங்காதர திலகர். தென்னிந்தியாவிலே தோள் தட்டிய நாவீருடைய நண்பர் பாரதியார். ஸோ அந்த பாரதியார் வந்து அஞ்சாத நெஞ்சினார், செஞ்சொற் கவிஞர், வந்தே மாதரம் என்போம், எங்கர் மாநில தாயை வணங்குதும் என்போம் அப்படின்னு அழகாக பாட்டி செச்சு மக்கள் நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்வத்தை தட்டி எழுப்பியிருக்காங்க. புதுமை கண்ட துறைமுகமே வந்தே மாதரம் அப்படின்னா என்னது, அந்த காலத்தில் பெரிய தொல்லையை உண்டாக்கிச்சு. பொதுக்கூட்டங்கள் அதை சொன்னால் உடனே போலீஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சிதம்பரனாருடைய பிரசங்கத்தையும் பாரதியாருடைய கவிதையும் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் கூட என்ன பண்ணிடும், உயிர் பெற்று எழுந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருக்காங்க. பாரதியாரில் சிதம்பரனாருக்கு இரட்டை ஆயுள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்கே சொல்லியிருக்காங்க. ஸோ சிதம்பரனாருடைய பிரசங்கத்தையும் பாரதியாருடைய பாட்டையும் நம்ம கேட்டோம் அப்படின்னா என்ன ஆகுமா, புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிஷத்தில் என்ன பண்ணிடும், மீண்டு வந்துடும். ப்ளஸ் அப்படி சொன்னது யாருன்னா சிதம்பரனாருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கிய நீதிபதி பின்கே அப்படிங்கிறவங்க அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறமா என்ன ஆகுதுன்னா, பல வகையான குற்றம் சாட்டி விஓசியை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, கோவையில் இருக்கிற ஒரு ஜெயிலில் வந்து விட்டாச்சு. அப்போ நாட்டில் நல்ல முதலாளிமாருக்கு இவன் வந்து தொல்லை கொடுத்தான், நாட்டோட அமைதியை வந்து நிலை கெடுத்தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு பிரச்சனை கொடுத்தான்ற பேரில் இவரை வந்து கேஸில் தூக்கி உள்ளே போட்டுட்டாங்க. அப்போ வந்து இவருக்கு இரட்டை தீவாந்திர தண்டனை வந்து கிடைக்குது. அப்பீல் கோர்ட்டில் சிறை தண்டனையாக அது மாற்றப்படுது. ஸோ 6 ஆண்டு கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலையும் கடும் பணி செய்கிறாரு. ஆனால் இவர் வந்து என்றைக்குமே தளர்ந்ததே இல்லையாம். ஏன்னா விடுதலைக்காக புரிந்த அரும் தவம் அது அப்படின்னு சொல்லி எண்ணிக்கிட்டாராம். ஒரு நாள் மாலை பொழுது உடல் நலிந்து உள்ளம் தளர்ந்து சிறைக்கூடத்தில் உட்கார்ந்துருந்தாராம். அப்போ அங்கே ஒரு ஜெயிலர் வந்து இவருக்கு அட்வைஸ் பண்ணாராம். அப்போ வந்து உன் ஜெயில அடைமடையா, நீயா எனக்கு புத்தி சொல்கிறாய், மூடு வாயை, உன் அப்பனுக்கும் உன் புத்தி சொல்வேன், நான் உன்னுடைய கவர்னருக்கும் மன்னருக்கும் கூட நான் புத்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி யார், விஓசி சொல்லிட்டாரு. பாண்டித்துறையோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களை வந்து இவர் கற்றார். அதனால் சிறையில் இருக்க அம்சில் எதுவுமே அவர் கஷ்டமாக தெரில. துயரத்தை மாற்றியது என் செந்தமிழ் அன்றோ, கைத்தோல் உரிய கடும் பணி புரிஞ்சிருக்கேன். அப்போ வந்து என் கண்ணீரை மாற்றியது என்னுடைய கண்ணி தமிழ் என்றோ, தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லைகளை எல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்று கற்று என் இன்னல்களை எல்லாம் வென்றேன். ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்று தான் என்னது, மனம் போல் வாழ்வு அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் இவர் தான். உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம் என்ற சிறு நூல்களை இயற்றினேன். இவற்றை என் தமிழ் தாயின் திருவடிகளில் கையுறையாக வைத்தேன். சிறையில் இருந்து இயற்றிய நூல்களையும் உவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு செந்தமிழ் தாயின் திருவடிகளில் வச்சுருக்காங்க. அதாவது இவர் வந்து புக்ஸ் எழுதியிருக்காரு அங்கே இருக்க மிச்சில். துயரத்தை மாற்றியது செந்தமிழ், கைத்தோல் உரிய கடுமணி புரிந்தபோது கண்ணீரை மாற்றியது கன்னித்தமிழ்னு சொல்லியிருக்காரு. தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லைகளை எல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்றி கற்றி என் இன்னல்களை எல்லாம் வென்றேன். ஆங்கில மொழியில் ஆலன் அப்படிங்கிறவங்க எழுதின புக்கு தான் என்னது, மனம் போல் வாழ்வு அப்படிங்கிற புக்கு. அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. உயர்ந்த நூல்களில்
நிறைய உண்மைகள் இருந்திருக்கு. இளைஞரும் எளிதில் அதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம் அப்படிங்கிற சிறு நூல்கள் இவர் இயற்றியிருக்காரு. இவற்றை என் தமிழ் தாயின் திருவடிகளில் கையுறையாக வைத்தேன். சிறையிலிருந்து இயற்றிய நூல்களையும் உவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு தமிழ் தாயின் திருவடிகளை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இவர் மனம் போல் வாழ்வு ஆலன் அப்படிங்கிறவரோட புக்கை தமிழில் எழுதியிருக்காரு. ப்ளஸ் மெய்யறிவு மெய்யறம்னு சின்ன சின்ன நூல்கள் 2 எழுதியிருக்காரு. அது போக லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணியை காண்பது வெள்ளையர் உள்ளம் அப்படின்னு நம்ம பாடி சந்தோஷப்படுற நாள் என்னைக்கோ. பட்ட பாடலாம் இன்றைக்கி பயனற்று போயிட்டு கப்பல் மட்டும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அந்த பீச்சை பார்த்துட்டு ரொம்பவே வெறுமையில் பாடிட்டுருக்காரு. நம்ம என்றைக்கு தான் சுதந்திர வெள்ளத்தில் திளைக்க போகிறோமோ அப்படின்ற அந்த இதை முடிக்கிறாரு. ஸோ இந்த நூல்வெளி ராபி சேது பிள்ளையோடது. அவர் தமிழ் அறிஞர், எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர்னு பன்முகத்திறமை பெற்றவர். இவரை சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யுளுக்கே உரிய எதுகை, மோனை என்பனவற்றை உரைநடைக்கு கொண்டு வந்தவர் யார் தான்? இந்த ராபி சேது பிள்ளை தான். தமிழ் இன்பம் என்னும் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் ஆகும். ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழர் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை இவர் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. வ.உ.சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த நம் பாடப்பகுதி கடற்கரையினிலே என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளதுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு 5 பாட்டை இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் அந்த வீடியோ தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.